அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா எப்படி 3 கோடி ரூபாய் வரைக்கும் சேர்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோடீஸ்வரன் ஆகிறது அப்படிங்கிறது எல்லாத்தோடைய ஆசையும் கூட. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஈஸியான வழி தான். ஆனால் அதுக்கு 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1 டிசிப்ளின், நம்பர் 2 கன்சிஸ்டன்சி. டிசிப்ளினும் கன்சிஸ்டன்சியும் இருந்தால் 3.5 crores அப்படிங்கிறது பாசிபிளான ஒரு நம்பர் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போ பார்த்தீங்கன்னா 50 lakhs நீங்கள் வாங்கலாம், இல்லை அது குறைவான இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்கான குறைவான நம்பர் இருக்கவங்களும் கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணுறதுக்கான வழிகள் இருக்குது. நீங்கள் இந்த கால்குலேஷனை ஃபாலோ பண்ணுறது மூலிமா உங்களுக்கு எப்படி கோடீஸ்வரன் ஆகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுக்கு நம்ம டிசிப்ளினாக ஒரு 50% ஆஃப் த சேல்ரி, நம்ம 50% சேலரி எடுத்து வைக்கணும். அதாவது 25,000 ரூபாய் மாதமானா எடுத்து வைக்கணும். அதில் ப்ராப்பராக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் சேவிங்ஸை பண்ணுறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். இப்போது எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் சேவ் பண்ணலாம், எதுலலாம் நம்ம காசு போட்டு வச்சா நம்ம இந்த 3.5 crores அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போது 50% ஆஃப் மணி நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க, அதாவது 25,000. இதில் எஸ்ஐபி முறையில் நீங்கள் 5,000 rupees போடணும். மாதமான எஸ்ஐபி முறையில் 5,000 rupees நீங்கள் போட்டே ஆகணும். நெக்ஸ்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னா கோல்டு. இந்த கோல்டில் நீங்கள் 6,000 ரூபா போடணும். 6,000 எவ்ரி மந்த் நீங்கள் போடணும். மாதம் 6,000 ரூபா. அதுக்கப்புறம் நீங்கள் ஈக்விட்டியில் ஒரு 6,000 ரூபா, அதாவது நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாக்கை பிக் பண்ணி அதை நீங்கள் மாதமான 6,000 ரூபா போடணும். லைக் ஐடிசி, ஹெச்டிஎஃப்சி நீங்கள் வாங்கலாம். இந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுடைய ஃபினான்ஷியல் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டு நீங்கள் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். லாங் டேர்முக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் 6,000 rupees மந்த்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட், ஆர்எல்ஸ் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணாலும் சரி, எதில் பண்ணாலும் சரி, அது ஒரு 4,000 rupees நீங்கள் மந்த் ஆன் மந்த் பண்ணிக்கிட்டே இருங்க. எதுக்கு இந்த 4,000 rupees நான் ஆர்டியில் போடணும், அதையும் தூக்கி நான் ஈக்விட்டியில் போடலாமே, அதையும் தூக்கி நான் கோல்டில் போடலாமே, அதையுமே நான் எஸ்ஐபியாக போடலாமே அப்படின்னு கேட்டால் ஆமாம் போடலாம். பட் நம்ம கையில் ஒரு கேஷ் இருக்கணும். அது ஆர்டியாக இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டர். இது பேங்க்கில் சில பர்சன்ட் நமக்கு 6.5% இல்லை 7%, சில பேங்க் வேரி ஆகும். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் மார்க்கெட். இதுக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அது நம்ம கையில் கேஷாகவே இருக்கும், நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கும். வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம். எமர்ஜென்சி அப்போ இது செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃப்யூச்சரில் நீங்கள் எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும், நீங்கள் இந்த மாதிரி கோல்டில் வாங்கலாமா, ஈக்விட்டி வாங்கலாமா, எக்ஸ்ட்ராவாக வாங்கலாமா அப்படின்னா கையில் கேஷ் வேணும். அந்த கேஷுக்கு ஆர்டி இல்லை நீங்கள் பல சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸில் சேவ் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அது இருக்குது. நெக்ஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் 2,500 ரூபா நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் போட்டிங்கன்னா 2,500 ரூபாய்க்கு நல்ல டீசெண்டான ஒரு பேக்கேஜில் கிடைக்கும். மந்த்லி 2,500 நீங்கள் எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வச்சிங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வரலாம். இது மெடிக்கல் கிளைமுக்காக. நீங்கள் இந்த ரெக்கரிங் டெபாசிட்டில் நீங்கள் போட்டுட்ருப்பீங்க. இந்த காசு எடுத்து நீங்கள் மெடிக்கலில் செலவு பண்ணிட்டீங்கன்னா பத்தாது. நீங்கள் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பாதிப்பாகும் அதனால். ஸோ அதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் போடுற அமௌண்ட்டை இதில் கிளைம் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ மெடிக்கலி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிகாஸ் நம்ம லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மெடிக்கல் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுக்காக மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொஞ்சம். டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபேமிலியுடைய குடும்ப தலைவனாக இருந்தீங்கன்னா ஒரு 1,500 rupees ஒரு நல்ல டேர்ம் இன்சூரன்ஸ் 1,500 rupeesக்கு கிடைக்கும். அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம சேவிங்ஸுக்கான ஒரு ஸ்பிளிட். ஏன் டேர்ம் இன்சூரன்ஸ்? ஒரு வேளை தவறுதலாக எதாவது நடந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு கவர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்? ஹெல்த் தான் இருக்கிறதுலே மேஜர் ப்ளே வரும். குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் போனாலும் நம்ம மொத்த சேவிங்ஸும் காலி. ஸோ அதுக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ். எதுக்கு ஆர்டி? ஏதாவது எமர்ஜென்சி வந்துச்சுன்னா நம்ம கையிலேருந்து கேஷை டக்குன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு. எதுக்கு ஈக்விட்டி? ஃப்யூச்சரில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகிறதும் ட்ரிபிள் ஆகிறதும் ஈக்விட்டியில் நடக்கும். ஸோ அதுக்கானது. எதுக்கு கோல்டு அப்படின்னு கேட்டால், கோல்டு வெரி வேல்யூ ஃபார் மணி. லைக் இப்போ எவ்வளோக்கு வாங்குறீங்களோ அப்போ வரைக்கும் வேல்யூ மாறாமல் இருக்கும். எப்பவுமே இன்ஃப்ளேஷன் விட அதிகமாக தான் இருக்கும். எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு ரிஸ்க் கம்மி, ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது கம்பேர் டு ஈக்விட்டி. ஈக்விட்டியில் 6,000 ரூபாய் இருக்குன்னா ஒரே ஷேரில் போடக்கூடாது. நீங்கள் பிரித்து ஒரு நல்ல ஷேரை நீங்கள் பிக் பண்ணி நீங்கள் மாதம் கன்சிஸ்டன்ஸாக வாங்கிட்டே இருங்க. அதுதான் கீ.
ஸோ இப்போ நம்ம இந்த முறையில் ₹5000 எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதான் கேல்குலேட்டர். இப்போ நீங்கள் ₹5000 மந்த் ஆன் மந்த் நீங்கள் கட்டிக்கிட்டே இருக்கீங்க. 25 இயர்ஸ்க்கு கட்டுறீங்க. வெறும் 15% தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். 15% நீங்கள் போட்டிங்கனாலே கணக்கு பார்த்தீங்கன்னா ₹1,64,00,000 கிடைக்கும். ஸோ நீங்கள் இது வந்து 13%ஆக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ₹1,15,00,000 கிட்ட வருது பார்த்தீங்களா? ஸோ 1 crore மேலே தான் கிடைக்குது. விச் இஸ் 13% இஸ் வெரி டீசென்ட். ரொம்ப டீசெண்டான 13%லேயே நீங்கள் ₹1,00,00,000 எடுக்க முடியும். நெக்ஸ்ட் கோல்டு. நீங்கள் கோல்டு தினமும் ₹200 விச் இஸ் மந்த்லி ₹6,000 30 டேஸோட கணக்கு. நீங்கள் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் 20 இயர்ஸில் இது வந்து 21 லேக்காக இருக்கும். ஜஸ்ட் 20 இயர்ஸில் இது 21 லேக்காக இருக்கும். அண்ட் நீங்கள் ஆர்டி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு நீங்கள் ஆர்டி 4,000 போட்டுட்டு இருந்தீங்கன்னா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 7 லேக்ஸாக இருக்கும் 10 இயர்ஸில். அண்ட் 20 இயர்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் 14 லேக்ஸாக இருக்கும். ஸோ இந்த கால்குலேஷன் படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி முறையில் நீங்கள் போட்டது கண்டிப்பாக ₹1,00,00,000 மேலே இருக்கும். ₹1,13,00,000 இருக்கும். அண்ட் கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது ₹21,00,000 இருக்கும். விச் இஸ் 20 இயர்ஸ் நாட் 25 இயர்ஸ். 20 வருஷம் தான். 25 வருஷம் இது 20 வருஷம் தான். இன்னும் 5 வருஷத்தில் இன்னும் கொஞ்சம் கூடலாம். அண்ட் ஈக்விட்டி மூலியமாக ஈக்விட்டிலையும் நான் ஒரு 13% 14% தான் எடுத்திருக்கேன். அப்படி போட்டால் ₹1,97,00,000 வருது. இது ஒன்று. அண்ட் ஆர்டியில் உங்ககிட்ட ₹14,00,000 இருக்கும். அண்ட் இதில் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க, மெடிக்கல் கவர் பண்ணியிருப்பீங்க. பட் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது. பட் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேக் வராது. பட் அமௌண்ட்டில் நீங்கள் வந்து கவர் எடுத்துக்கலாம். அண்ட் இது லைஃப் இன்சூரன்ஸ் நான் ரெக்கவரபிள். அது வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் திருப்பி கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டோட்டலி ₹3.5 கோடி வரைக்கும் நம்ம கையில் இருக்கும். வித்தின் 25 இயர்ஸ் 25 வருஷத்தில் இருக்கும். ஸோ ஏன் 25 வருஷம் நான் இப்படி இதுவே பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, அப்போ 25 வருஷமா அப்படின்னு பெருசாக நீங்கள் எப்பவுமே பார்க்காதீங்க. 25 வருஷம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து அடுத்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட லெவல் வந்து கொஞ்சம் மேலே இருக்கும். நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் கையில் வந்து ஒரு ₹50,00,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ₹50,00,000 இருந்துச்சுன்னா உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்கும். ₹50,00,000 கையில் ₹50,00,000 காசு இருக்குது. நீங்கள் ரிஸ்க் எடுப்பீங்க. இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம்னு ரிஸ்க் எடுப்பீங்க. அண்ட் இப்போ நீங்கள் ஏன் ரிஸ்க் எடுக்க முடியல அப்படின்னு கேட்டால் இந்த கையில் காசு இல்லை, உங்கள் கையில் சேவிங்ஸ் இல்லை, உங்கள் கையில் பணம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ரொம்ப லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ போகிற போக்கில் நீங்கள் வந்து அப்படியே ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் நீங்கள் சேவ் பண்ண இந்த மணி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த மணி க்ரோ ஆக உங்களுக்கான கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப அதிகமாகும். அண்ட் ஏர்னிங்ஸ் லெவல் இன்னுமே அதிகமாகும். ஸோ இந்த இதில் நீங்கள் வந்து மாதம் ஒரு அமௌண்ட் போடுறீங்களா, அது வருஷம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும்ல, அதில் சில பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் 3 கோடி இல்லை, நீங்கள் 5 கோடி 6 கோடி எவ்வளோ வேணாலும் நீங்கள் கோடீஸ்வரனாக ஆகிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இதுக்கான கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின் தான் முதல்ல சொல்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு நீங்கள் சேலரி 50,000 கீழே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தோணுச்சு, இல்லை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு அப்படின்னு தெரியல அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் சேலரிக்கான ஸ்ப்ளிட் அப் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.